Hi guys, welcome to Susie Smart Sewing. இன்னைக்கு இந்த வீடியோல 33 size blouse உடைய front panel yoke and sleeves marking and cutting தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். hook பட்டிக்கு 1/2 inch நான் seam allowance விட்டு அதை நான் லைன் draw பண்ணிக்கிறேன். மேலே shoulder join பண்றதுக்காக ஒரு லைன் நான் சும்மா மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய half shoulder 6 inches அந்த 6 inch இங்க மார்க் பண்ணிக்கிறேன். neck open 3 inch. ஸோ அந்த 3 inch மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர் ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ மார்க் பண்ணமோ அதுவே கீழேயும் 6 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 inch மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுற சீம் அலவன்ஸை நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் டெப்த்காக நான் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ வச்சோமோ அதுதான் நெக்கோடைய டெப்த்தாக வைக்க போகிறோம். ஸோ இங்கே நான் 6 inch எங்கே வருதோ அங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு சர்க்கம் மார்க் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ஜஸ்ட்டு சர்க்கம் 8.5 வரும். ஸோ ஈஸ் அலவன்ஸ் 1/4 inch ஆட் பண்ணி 8.5 inch அதை மார்க் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்ஸ் 1.5 inch மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்கோடைய டெப்த்து 6.5 inches. 6.5 inch மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு மேலே நெக்கோடைய ஓப்பன் 3 inch கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த 3 inch நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் லைன்லேருந்து கீழே நெக் டெப்த்துக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ஆர்ம் ஹோல் 6 inch வந்துச்சு. அதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து பேக் பேனலுக்கு 1 inch வச்சோம், ஃப்ரண்ட் பேனலுக்கு 3/4 inch வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஷேப் கொடுக்குறோமோ அதை இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் லென்த் 9.5 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 12.5 inches அண்டர் பஸ்ட் லைன் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் 1/2 inch ஆட் பண்ணி 13ல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இந்த டாட்க்கு ஒவ்வொரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளுடைய அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய ஜஸ்ட் சர்க்கத்தை 10ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதை தான் இங்கே மார்க் பண்ண போகிறோம். ஸோ 3.3 வரும். நான் 3.5 இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1.25 inch டாட்டோடைய வித்தாக கொடுக்க போகிறேன். ஸோ 2 பக்கம் சைடும் 1.25 போது 2.5 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல் வித்து 2.5 inches. நம்மளுடைய வெயிஸ்ட்டு சர்க்கம் 7.5 inches. டோட்டல் பண்ணும்போது 10 inch வரும். அந்த 10 inch கீழே வெயிஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே ஜஸ்ட் லைன்லேருந்து வெயிஸ்ட் லைன் வரைக்கும் இருக்கிற அந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஹூக் சைட்லேருந்து மேலே 1.5 inchக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஷேப் எடுக்கிறதுக்காக. சைட்லேயும் 1.5 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1.5 inch மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த லைனை நம்ம டாட் லைனோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அப்பெக்ஸ் லென்த்து 9.5 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து கீழே 1 inchக்கு டவுன் பண்ணி ஒரு டாட் வச்சுட்டு அந்த டாட்லேருந்து கீழே டாட்டோடைய லென்த்தை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பக்கம் சைடும் சேம் அதே ஃபார்மேட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே டாட் பிடிக்கிறதுக்கு ஷேப் கொடுக்கணும். ஸோ 1 inch நான் மார்க் பண்ணி அதை இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஹூக் சைடில் இருக்கிறது டாட் மார்க் பண்ணணும். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த டாட்டில் இருந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்டோடைய வித்து 1/2 inch. ஸோ 2 சைடும் 1/4 inch மார்க் பண்ணிவிட்டு 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட் கூட கொண்டு போயிட்டு இந்த கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆர்ம் ஹோலுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 1.5 inch நம்ம அந்த லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ம் ஹோலோடைய டாட்மே நம்ம 1/2 inchக்கு தான் பிடிக்க போகிறோம். ஸோ 2 பக்கம் சைடு 1/4 inchக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு
அந்த 1/4 இன்ச் கொண்டு வந்து இந்த லைனோட கனெக்ட் ஆகிற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரண்ட் பேனல் டிராஃப்டிங் முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் நெக் டெப்த்து 6.5 இன்ச்சஸ், ஹாஃப் ஷோல்டர் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் டெப்த்தும் 6 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு ஃபுல் லென்த் அபெக்ஸ் லென்த்து 9.5 இன்ச்சஸ். கீழே அண்டர் பஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு 12.5 இன்ச்சஸ். இங்கே 2.25 இன்ச்சஸ். இதுக்கு வேஸ்ட் சர்க்கம் 7.5 வரணும். ஸோ 2.25 இங்கே இருக்குது. மீதி பேலன்ஸ் 4.25 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் 5.5 இன்ச்சஸ் இருக்குது. 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டு 8 இன்ச்சஸ். நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு பேக் பேனலுக்கு 7.5 இன்ச்சஸ் கொடுத்துருப்போம். ஃப்ரண்ட் பேனலுக்கு 8 இன்ச்சஸ் வரும். ஏன்னா நம்ம 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிறதுனால 1/2 இன்ச் நம்ம டாட் பிடிச்சிருவோம். ஃப்ரண்ட் நெக்கு ஓப்பன் 3 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு. நம்ம டாட்டோடைய வித்து 1.25 இன்ச் கொடுத்தோம். அந்த 1.25 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பேனலோடைய டிராஃப்டிங் அண்டு மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஃபேப்ரிக் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். பாட்டம் ஸ்லீவ் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட லென்த்து 10 இன்ச்சு. ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் ஆட் பண்ணி 10.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்லீவோட கேப் ஹைட்டு 3.5 இன்ச்சஸ்ஸு. ஸோ 3.5 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டு 15 இன்ச்சஸ். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச்சஸ் வரும். அந்த 7.5 இன்ச்சஸ்லேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி 6.5 மார்க் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ். சர்க்கம் 5 இன்ச். சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே கார்னரில் இருந்து 6.5 மார்க் பண்ணோம்லைங்க, அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு இங்கே 7.5 இன்ச்சஸ் இருக்குது. அதுக்கு மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் மிட் பாயிண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இப்போது செகண்ட் மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். எகெயின் அதே மாதிரி இன்ச் டேப்பை வச்சு ஃபோல்ட் பண்ணி மிட் பாயிண்ட் எடுத்துக்குங்க. ஃபஸ்ட் மிட் பாயிண்ட்லேருந்து மேலே 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். செகண்ட் மிட் பாயிண்ட்லேருந்து கீழே 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஷேப் எடுக்கிறதுக்காக 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி 1.5 இன்ச் மார்க் பண்ணிங்களா, அது 1/2 இன்ச் மார்க்கிங் அண்டு செகண்ட் மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேக் ஆர்ம் ஹோல் ரெடி. இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த 3க்கும் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபுல் லென்த் 10 இன்ச்சஸ். 6.5 இன்ச்சஸ். 1.5 இன்ச் ஷேப்காக கொடுத்தோம். கேப் ஹைட்டு 3.5 இன்ச்சஸ். சர்க்கம் 5 இன்ச். சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு. இப்போது சைட் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 7.25 இன்ச் இருக்குது. அந்த 7.25 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டு 15 இன்ச்சஸ். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச்சஸ் வரும். அந்த 7.5 இன்ச்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்குது. நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவோடைய பேட்டர்ன் டிராஃப்டிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு யோக் பட்டி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபேப்ரிக் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். யோக்கோட வித்து நம்மளுடைய வேஸ்ட்டு சர்க்கம் 7.5 இன்ச்சஸ் வந்துச்சு இல்லைங்களா, அந்த 7.5 இன்ச்சஸ் கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ்
ஃபஸ்ட் லென்த்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 2.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டில் 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்களா, அதே 3.5 இன்ச்சஸ் இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் கர்வாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வித்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே 2.25 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே இன்ச் டேப் வச்சு 7.5 இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட நான் 1/2 இன்ச் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் போயிடும். ஸோ 8 இன்ச்சஸாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு லூஸ் கொஞ்சம் வேணும். ஸோ அதுக்கு நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இருக்கிற பாயிண்ட் எல்லாத்தையுமே லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு யோக் பட்டி ரெடி. இதுக்கான மார்க்கிங் பார்த்துடலாம். இதனோட இன்ச்சஸ் நோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே 7.5 இன்ச்சஸ், 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு ஹூக் பட்டி வைக்கும்போது போயிடும். இந்த லைன் இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 8 இன்ச்சஸ் வந்துச்சு. ஹூக் பட்டிக்கு 1/2 இன்ச் போனால் மீதி 7.5 இன்ச்சஸ் வரும். நம்ம சைடில் 1 இன்ச் ஆட் பண்ணியிருந்தோம். அந்த 1 இன்ச்சோடு சேர்த்து 8.5 இன்ச்சஸை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 3.5 இன்ச்சஸ், அதே சேம் சைட்லேயும் 3.5. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பேனலில் 2 சைட்லேயுமே 1.5 இன்ச்சஸ் தான் ஷேப்காக எடுத்திருந்தோம். மிட் பாயிண்ட் செகண்ட் லென்த்து, ஃபஸ்ட் லென்த்து 3.5 இன்ச்சஸ், செகண்ட் லென்த்து 2.5 இன்ச்சஸ், தேர்ட் லென்த்து 3.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ் நம்ம 1.5 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். அவ்வளோதான், நம்மளுடைய யோக் பேனலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ கைஸ், ஹாப்பி லேர்னிங்.